ஓம் வேதாத்மனாய வித்மகே ரண்யகர்பாய தீமிகி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். இங்குள்ள அனைவரும் நீண்ட ஆயுளுடனும் சகல செல்வங்களுடனும் வாழ வேண்டும் என்று இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறேன். என ஈன்ற தாய் தந்தையின் பாதங்களை வணங்கி நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் பாதங்களையும் வணங்குகிறேன். இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன். மேலும் இங்குள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்திருக்கும் ராசி எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 3வது ராசியாக மிதுன ராசி வர்றாரு. அப்ப அந்த புதனுடைய குணங்கள் அந்த ராசி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறதே அறிவு, வித்யாகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப புதனுடைய ராசியில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலிகளாகவும் நல்ல அறிவுள்ளவர்களாகவும் எதையும் புரிஞ்சுக்கிற தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. எதையுமே 2 மனப்பான்மையாக யோசிக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. எதையும் சிந்திச்சு செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்ப மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பெயர்ச்சி 8, 9 கூடிய சனி பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்ப அஷ்டமஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உள்ள சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மிகவும் சிறப்பு. அப்ப 10ல் அமையக்கூடிய சனி அப்படிங்கிறது சசயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அவர் பயிற்சி ஆகிறார். எதையுமே இந்த சனி பகவான் அப்படிங்கிறது எதையும் நிதானமா நிறுத்தி நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ எந்த ராசிக்கா இருந்தாலும் அத நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் நன்மை தீமைகளை கொடுப்பார். அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி காலம், இந்த 5 வருடங்களாக அஷ்டம சனி காலத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அஷ்டம சனி தொடங்கினதுல இருந்தே வேலை வருமானம் இல்ல, வேலை இல்ல, நம்ம இனிமேல் எப்படி நம்ம வாழ்றது அப்படிங்கிற ஒரு இதுலயே ஒரு எய்ம்லயே இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சியாயும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய வருமானம் இல்ல, வேலைக்கு போனாலும் வேலைக்கேற்ற வருமானங்கிறது இல்ல, பொருளாதார பற்றாக்குறை, அவமானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கள சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இவ்வளவு காலமா 4ஆம் இடத்தில் கேது இருந்து அதே மாதிரி 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்ததால் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் அவங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னா இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது. அப்ப 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது ஒரு சுபர் வீடாக இருப்பதால் இந்த சனியின் பார்வை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சுப விரயமாகவே இருக்கும். ஒரு வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல வருமானம், நல்ல உத்தியோகத்தின் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை, நகை, இந்த மாதிரி வாங்குவர்களுக்கு அது சுப விரயமாவே அமையும் இந்த சனி பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் கன்னி ராசி. அப்ப 4ஆம் இடத்தை சனியின் பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப சனி 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் இது காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடமாக வருவதால் அப்ப அது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், சத்ரு, ரோகம் சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை சம்மந்தப்படுத்தி அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது. அப்ப அதுவும் புதனுடைய வீடாக இருப்பதால் டாக்குமெண்ட் வச்சு அவங்க லோன் வாங்குறது, லோன் வாங்கி வீடு கட்டுதல் அல்லது பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் செய்யறது, இந்த வண்டி வாகனம் அப்படிங்கிறது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி சுப விரயங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கும். இது சுபமாவே அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. அப்ப இந்த சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்வை செய்கிறார். அப்ப மேச லக்னத்துக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த ராசி எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானமா வருது, குருவுடைய வீடாக வருது. அப்ப பாக்கியஸ்தானத்துக்கு குரு வீட்டில் பெயர்ச்சி ஆவதால் இது ஒரு சுப செலவுகளாவே அவங்களுக்கு இருக்கும். அப்ப மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் மனைவி மூலம் ஒரு சொத்துக்கள் கிடைப்பது. அப்ப 7ஆம் இடம் கூட்டு பார்ட்னர்ஷிப் மூலியமா அவங்களுக்கு தொழில லாபம் கிடைக்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே அவங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகும்போது தொழில் வளர்ச்சி, தொழில முன்னேற்றம்,
வேலையாட்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பு, எல்லா வகைத்திலயுமே ஒரு சிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி கடின உழைப்பின் மூலமே அவர்களுக்கு வருமானம். எதையுமே நம்ம வந்து எளிமையா எதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிடாது. ஏன்னா சனி அப்படிங்கிறது நீதிமான், நம்ம வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படிங்கிறது அந்த சனி பகவானுடைய ஒரு அமைப்பு. அப்படின்னா அப்ப சனியின் பார்வைக்கு அதிக பலம் அதிகம். அப்ப கடின உழைப்பின் மூலம் அவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. இப்ப 5 வருட காலமாவே வேலை வருமானம் எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகுது. நல்ல ஒரு வருமானம், தொழில் முன்னேற்றம், இவ்வளவு காலமா இருந்ததை விட தொழில கஷ்டப்பட்டவங்க எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் உடைய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சனியின் பார்வை 4ஆம் இடத்துக்கு பாக்குறதுனால தாய்க்கு சிறு சிறு தொந்தரவுகள், இடம் இது சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. பொதுவாவே இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமையும். எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய போன் நம்பர் சிவன்மலை ஆண்டவர் ஜோதிட நிலையம், காங்கயம் அருகில் நத்தக்காடையூர், 9994193614. சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடம், காங்கயம் அருகில் நத்தக்காடையூர், 9994193614. எஸ் தனபாக்கியம்.